போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 15ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பின் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பலமுனை தாக்குதலில் இருந்து ஈடுபடும் இந்த பினாக்கா ரக ராக்கெட் ஏவும் அமைப்புகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம், டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், லார்சன் மற்றும் டர்போ உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள், அமைப்புகள் இணைந்து தயாரித்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகை இலங்கையின் காங்கேசன் துறை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்படுவதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் நாகை துறைமுகம் இலங்கை காங்கேசன் துறை இடையே சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 65% பேர் வாக்களித்து இருக்கக்கூடும் என்று தேர்தல் ஆணையம் கணித்துள்ளது. மொத்தம் 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்றது. மொத்த மக்கள் தொகையான 2.10 கோடி பேரில் 1.70 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இலங்கை தலைநகர் கொழும்பில் அதிபர் அனுரகுமார திசாநாயகா வாக்களித்தார். கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலில் 79% பேர் வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ராஜபக்ஷே சகோதரர்கள் போட்டியிடவில்லை. சென்னையில் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான சில கருத்துகள். மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் இத்தகைய தாக்குதலில் ஈடுபடுபவர் மீது மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் HBA கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவமனையின் பாதுகாப்பு சூழலை முற்றிலும் மாற்றி அமைத்தால் மட்டுமே மருத்துவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்பது மாநில சட்டம்தான். ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக இந்த சட்டத்தை இயற்றியுள்ளனர். மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் பாதுகாப்பிற்கு என ஒருங்கிணைந்த மத்திய சட்டம் இதுவரை இயற்றப்படவில்லை. மாநில சட்டமாக மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் அதிகாரம் இல்லாததாக உள்ளது. மருத்துவ பணியாளர்களுக்கு மீதான தாக்குதலுக்கு எதிராக பாரதிய நியாய சம்ஹிதா, முன்னர் இதை IPC சட்டமாகும். இந்த சட்டத்தின்படி கீழ் உள்ள பிரிவுகளை பொருத்தமாக பயன்படுத்த மாநில காவல்துறை திணறுகிறது. எனவே மத்திய சட்டம் இயற்றப்படாமல் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என இந்திய மருத்துவ சங்கம் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு காயம் ஏற்படுத்துதல், உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல், அச்சுறுத்தல், மருத்துவ பணியாளரை பணி செய்ய விடாமல் தடுப்பது, மருத்துவமனையில் உள்ள பொருள்கள், கருவிகளுக்கு சேதம் ஏற்படுத்துவது போன்றவை குற்ற செயல்கள் ஆகும். மத்திய சட்டம் இயற்றப்படாத நிலையில் மாநில சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து வலுப்படுத்த வேண்டும் என்பதும் மருத்துவர்களின் கோரிக்கையாகும். தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரை கடந்த ஆகஸ்டில் சந்தித்த அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பினர் மாநிலத்தில் அனைத்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் பிரத்யேகமான மருத்துவமனை பாதுகாப்பு படைப்பிரிவை பணியில் அமர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். சட்டப்பேரவையில் 2013ஆம் ஆண்டு 110 விதியின் கீழ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திட்டம் இதுவாகும். இப்போது சென்னை சம்பவத்துக்கு பின்னர் அனைத்து மருத்துவமனைகளிலும் புற காவல் நிலையத்தை அமைப்பது குறித்து காவல்துறை பரிசீலித்து வருகிறது. டொமினிகா காமன்வெல்த்தின் டொமினிகா மரியாதை விருதை பிரதமர் மோடிக்கு வழங்க உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரோனா பெருந்தொற்று காலத்தின் போது தங்கள் நாட்டுக்கு உதவிய பிரதமர் மோடியை கௌரவிப்பதற்காக இந்த விருது வழங்க உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் இன அழிப்பை ஒத்துள்ளதாக ஐநா நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அனைத்து உளவு அமைப்புகளின் நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் தேசிய உளவு இயக்குனர் பொறுப்புக்கு அந்நாட்டின் முதல் ஹிந்து நாடாளுமன்ற உறுப்பினரான துளசி கபாட்டை டொனால்டு ட்ரம்ப் நியமித்துள்ளார். உலகளாவிய மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் சீராக பயணிக்கிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது:
உலக அளவில் மோதல்கள் நீடித்து வந்தாலும் இந்தியாவில் உள்நாட்டு பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக உள்ளது. புவிசார் அரசியல் அபாயங்கள் அதிகரித்த போதிலும் நிதி சந்தைகள் சிறப்பாக செயல்படுகின்றன. வலுவான உள்நாட்டு பொருளாதார அடிப்படைகள், நிலையான நிதி அமைப்பு மற்றும் நெகிழ்வான அந்நிய துறை போன்ற காரணிகளால் இது சீராக இயங்கி வருகிறது. உலகில் அந்நிய செலாவணி கையில் இருப்பில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி நிலவரப்படி 68,200 அமெரிக்க டாலர் இருக்கும் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு நாட்டின் முழு வெளிநாட்டு கடனையும் ஓராண்டுக்கான இறக்குமதி தொகையையும் ஈடுகட்ட போதுமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை சார்பில் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்புக்கு என்னென்ன புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் தலைமை செயலர் தலைமையில் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் அனைத்து அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் இதர அரசு மருத்துவமனைகளில் காவல்துறை, சுகாதாரத்துறை இணைந்து கூட்டு பாதுகாப்பு தணிக்கை நடத்தப்பட வேண்டும். மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் செயல்படுத்துவதை உறுதி செய்து அதில் பதிவாகும் காட்சிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மருத்துவமனைகளில் தேவையான வெளிச்சம், விளக்குகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பணியாளர்களின் வருகையை பயோமெட்ரிக் முறை மூலம் பராமரிக்க வேண்டும். அனைத்து மருத்துவ மற்றும் மருத்துவ பணி சார்ந்த பணியாளர்கள் காவல் உதவி என்கிற செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அனைத்து அறிவுறுத்தல்கள் அந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் செல்லூரில் தொழில் பூங்கா அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தை அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர். தொழில் பூங்கா அமைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் விரைந்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மகிழ்முற்றம் ஒரு பார்வை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மாணவர்கள் 5 குழுக்கள் பிரிக்கப்பட்டு செயல்பட அறிவுறுத்தப்படுவர். இதன் மூலம் மாணவர்களிடையே ஒற்றுமை பண்பையும், போட்டி மனப்பான்மையையும், தலைமை பண்பையும், அனைத்து மாணவர்களையும் அரவணைத்து செல்லும் பண்பையும் ஏற்படுத்தி ஆண்டு முழுவதும் நடைபெறும் செயல்பாடுகளில் பங்கு பெற்று சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்துவதே மகிழ்முற்றத்தின் நோக்கமாகும். தமிழக சித்தர் பரம்பரையில் நவநாத சித்தர்களில் ஒருவராகவும் முதன்மையான 18 சித்தர்களின் ஒருவராகவும் குறிப்பிடப்படுபவர் கோரக்கர் சித்தர் ஆவார். நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கர் சித்தர் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திர தினத்தில் ஜீவ சமாதி அடைந்தார் என கூறப்படுகிறது. இதை அடுத்து கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதி பீடத்தில் ஆண்டு வரும் ஐப்பசி பரணி விழா மற்றும் ஐப்பசி பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். தமிழகத்தின் பெண்பார் புலவர்களின் தனி இடத்தை பெற்றுள்ள ஔவையாருக்கு தமிழக அரசு பெருவிழா எடுத்து அவருடைய படைப்புகளை பள்ளி, கல்லூரி பாடத்திட்டங்களில் இடம்பெற செய்ய வேண்டும் என தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள துளசியாப்பட்டினத்தில் ஔவையார் விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இக்கோயில் தஞ்சையை ஆண்ட துளஜாஜி மன்னரால் கட்டப்பட்டதாக கோயில் தல வரலாறு கூறுகிறது. துளஜாஜி ராஜன் பட்டினம் என்பது தற்போது துளசியாப்பட்டினம் என அழைக்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக இக்கோயில் விழா மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் 2 நாட்கள் இலக்கிய பெருவிழாவாக நடத்தப்பட்டது பெருமைக்குரியது. தமிழக அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் அரசு விழாவாக பங்குனி சதய நட்சத்திர நாளில் ஔவை பெருவிழாவை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிறது குறிப்பிடத்தக்கது. துளசியாப்பட்டினத்தில் அமையும் ஔவை மணிமண்டபம் அவரது வெண்கல சிலையுடன் அமைய உள்ளது என்பது சிறப்பாகும். பழங்குடியினர் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டா பற்றிய ஒரு பார்வை. பழங்குடியினர் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் நோக்கங்களும் தியாகமும் இன்றைய இளைஞர்களுக்கும் உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளன என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் உளிஹாட்டு பகுதியில் பழங்குடியினர் சமூகத்தில் பிறந்த பிர்சா முண்டா சிறு வயதிலேயே ஆங்கிலேய ஆட்சி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடினார். 25 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இவர் பழங்குடியினரின் நிலம் மற்றும் உரிமைகளை காக்க போராடினார். இதனால் நிலத்தின் தந்தை என பழங்குடியினரால் அவர் அழைக்கப்பட்டார். 1890ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக உல்குலான் என்ற கிளர்ச்சியை முன்னின்று நடத்தினவர். தற்போது இவரின் 150வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பழங்குடியின மக்கள் தங்கள் நிலங்களை எவ்வித குறுக்கீடுமின்றி
சொந்தமாக வைத்துக் கொள்ளவும் அதில் அவர்களின் பயிரிடுவதற்கான உரிமையை நிலைநாட்டவும் பிர்சா முண்டா போராடினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பயிற்சியை பெற்று எண்ணற்ற மக்களுக்கு சிகிச்சை அளித்தார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்புகளையும் நினைவு கூறும் வகையில் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியை பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாட கடந்த 2021ஆம் ஆண்டில் மத்திய அரசு முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. பழங்குடியினர் மேம்பாட்டுக்காகவும் நலனுக்காகவும் 63,000 பழங்குடியின கிராமங்களில் சமூக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு செய்திகளில் ரஞ்சித் கோப்பை கிரிக்கெட் விளையாட்டில் கோவா வீரர்கள் ஸ்னேகல் கவுதங்கர் காஷ்யப் பாக்லே கூட்டணி 606 ரன்கள் சேர்த்து பார்ட்னர்ஷிப் ரன்களில் புதிய சாதனை படைத்துள்ளது. மகளிருக்கான 8வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் நடைபெற்று வருகிறது. இளநிலை பட்டப்படிப்பை முன்கூட்டியே படித்து முடிக்கும் புதிய முறை வரும் கல்வியாண்டில் அமல்படுத்தப்படும் என பல்கலைக்கழக மானியக் குழு UGC தலைவர் எம். ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார். தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கல்வி பயிலும் வகையில் பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்கள் எவ்வித பிணையும் இன்றி வட்டியில்லா கடன் பெறலாம். துபாயில் சிம்பயாசிஸ் சர்வதேச பல்கலைக்கழக கிளை வளாகத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியதாவது: கடந்த 2015ஆம் ஆண்டு பிரதமர் மோடி முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகை புரிந்தார். அதுவே இந்திய பிரதமர் ஒருவர் UAEக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது முதல் முறையாகும். அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்துக்கு பிறகு இந்தியா UAE இடையேயான இருதரப்பு உறவுகள் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளன. அதுபோல் பொருளாதார ஒத்துழைப்பும் வலுவடைந்துள்ளது. 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற திறன் சார்ந்த கல்வியை மாணவர்களுக்கு கற்பிப்பதில் சிம்பயாசிஸ் பல்கலைக்கழகம் சிறந்து விளங்குகிறது. இந்த பல்கலைக்கழகத்தின் கிளை வளாகம் தற்போது இங்கு திறக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான கல்வி மற்றும் கலாச்சார உறவின் பரிமாற்றத்துக்கு சான்றாகும் என்று தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கும் மருந்தால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்த விவரங்களை மருந்து சீட்டில் மருத்துவர்கள் குறிப்பிடுவதை கட்டாயமாக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நிகழாண்டு மண்டல பூஜை மகர விளக்கு யாத்திரை முடிந்ததும் சபரிமலையில் சர்வதேச தரத்தில் ஆன்மீக மையம் அமைக்கப்படும் என்று கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே. ராஜன் தெரிவித்தார். அமர்நாத் மற்றும் சார்தாம் யாத்திரை போல சபரிமலை யாத்திரைக்கு முதன்முறையாக உள்ளூர் வானிலை முன்னறிவிப்பு முறையை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் விதிமுறைகளுக்கு இணங்க மறுப்பதால் இந்தியாவில் வாட்ஸ்அப் சேவைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 1990ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022இல் உலகளாவிய சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. 2022இல் உலகம் முழுவதும் சுமார் 82.8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் என்றும் இதில் 25% மேல் சுமார் 21.2 கோடி பேர் இந்தியர்கள் என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி ஆண்டுதோறும் சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய சர்க்கரை நோயாளிகளில் 12.5% பேர் 30 லட்சம் பேர் கண் பாதிப்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தி லான்செட் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு முடிவுகள் பின்வருமாறு: இந்தியா 21.2 கோடி, சீனா 14.8 கோடி, அமெரிக்கா 4.2 கோடி, பாகிஸ்தான் 3.6 கோடி, பிரேசில் 2.2 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.